அப்பா இவ்வளவு உயரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்வீங்களே. இங்க பாரு சிம்பா, சூரியன் வெளிச்சம் படுற இடம் எல்லாம் நம்ம ராஜ்யம் தான். நிஜமாவா? இது எல்லாமே வா? ஆமா, ஆனா ஒரு அரசனோட ஆட்சியும் அந்த சூரியன் மாதிரியே உதிக்கும் மறையும். ஒரு நாள் சிம்பா, என்னோட ஆட்சியில மறையிற இதே சூரியன் புது அரசனான உன்னோட ஆட்சியில உதயமாகும். அப்ப இது எல்லாமே என்னோடதாப்பா? இதெல்லாம் யாருக்கும் சொந்தமில்லை. ஆனா இதை நீ அழியாம பாத்துக்கணும். அதான் பெரிய பொறுப்பு. சூரியன் தொடர எல்லாம்னா அந்த மரம், அந்த குளம், அந்த பெரிய மலை, அப்புறம் அந்த இருட்டு இடம். அந்த இடத்துக்கு மட்டும் போக கூடாது சிம்பா. ஆனா ஒரு ராஜானா எங்க வேணாலும் போலாம்ல, எதை வேணாலும் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க. உண்மையான அரசன் கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான். இங்க நீ பாக்குற எல்லாமே இயற்கையோட படைப்புல சமமாதான் படைக்கப்பட்டிருக்கு. ஒரு அரசனா அந்த சூட்சமத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஊருற எறும்புல இருந்து தாவுற மான் வரைக்கும் எல்லா உயிரையும் மதிக்கணும். ஆனாப்பா நம்ம மானெல்லாம் சாப்பிடுறோமே. நல்ல கேள்வி, உனக்கு புரிய வைக்கிறேன். நாம இறந்த பின்னாடி இந்த உடல் மண்ணோட மண்ணாகுது. அந்த மண்ணுல தான் புல் முளைக்குது. அந்த புல்லத்தான் மானும் திங்குது. இப்படித்தான் வாழ்க்கைங்கிற வட்டத்துல நாம் எல்லாரும் ஒன்னாகிறோம்.